நிறைய தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு வந்தது. இந்த புக் என்னடா உஜூபு லுசூமில் ஜமா வ தர்கி தஃபர்ருக், ஜமாத்தை பற்றி பிடித்தல் கடமை என்பதும் பிரிவினையை விட்டுவிடுதல் சம்பந்தமாக ஒரு துக்துரூரால் எழுதுகிறார். இது சம்பந்தமான நிறைய ஆய்வுகள். அதே மாதிரி துபாயில் இருக்கிற நம்முடைய உஸ்தாத், அதாவது முஹம்மது அல் ஹீஸ், அவர் ஒரு கிதாப் எழுதிக்கிறார், ஃபிக்ஹு ஜமாஅத்தில் முஸ்லிமீன், ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய விளக்கம், ஃபிக்ஹு என்ன அப்படின்னு. இதே மாதிரி நிறைய இது சம்பந்தமாக இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய பேரில் உருவாகக்கூடிய சிலவங்க இயக்கத்தை உருவாக்கி வச்சுட்டு நாங்கள் தான் ஜமாத்துல் முஸ்லிமின்னு சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்களை தொகுத்து ஏற்கனவே ஒரு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. இதில் இருந்து நான் பல செய்திகளை குர்ஆன் சுன்னால தேடினதை தான் உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், வைக்க போகிறேன். இப்போ இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய வாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜமாத்துல் முஸ்லிமீன் பேரை வச்சுட்டாங்க. இது பாகிஸ்தானில் அவங்க தான் இதுக்கு சரியாக பார்த்து அந்த பேருக்கு சொந்தம் கொண்டாடணும். அவங்களோட இயக்கம், அவங்களோட புஸ்தகங்கள் எல்லாத்துக்கும் ஜமாத்துல் முஸ்லிமீன், மஸ்ஜிதுல் முஸ்லிமீன், மின்ஹாஜுல் முஸ்லிமீன் இப்படி எழுதுவாங்க. அப்போ அந்த இயக்கத்தை இவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, நான் தான் சொல்லி கொஞ்சம் வச்சிருக்காரு. ஸ்ரீலங்காவில் ஜசீம்னு சொல்லி ஒரு ஆள் அவர் தலைவராக மாற்றிட்டார். காரணம் என்னென்னா, அதுக்கு அவர் சொன்ன காரணம் 25 வருஷமாக ஷிர்க்குண்டா என்னென்னு கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு இயக்கத்தோடு நான் இருந்த நான் தலைமைத்துவத்துக்கு தகுதி இல்லை, ஆகவே இந்த தலைமைத்துவத்துக்கு தகுதியான இன்னொருத்தனை கொடுக்குறேன்னு கொடுத்தார். அது என்ன ஏதுன்னு ரெண்டாவது விஷயம். இவங்களோட வாதம் என்னடா, இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பேரோடு உள்ள ஜமாத்து தக்ஃபீர், அடுத்தவர்களை காபிராக்கக்கூடிய ஒரு ஜமாத். இவங்களோட வாதம் என்னடா, முதலாவது இன்றைய காலத்தில் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனோடு, ஜமாத்துல் முஸ்லிமீன் 5 இருக்குது, பாகிஸ்தான்லேயும் ஒரு 5 இருக்கிறாங்க, வகார் அலி சாப் ஒரு அந்த மாதிரி பாகிஸ்தானில் 5, அது வேறு, அது நமக்கு தேவையில்லை. ஸ்ரீலங்காவில் 5 ஜமாத்துல் முஸ்லிமீன் இருக்குது. ஒன்று உமர் அலி ஹசரத்தில் அது ஜசீமுடையது, ரெண்டாவது ஹிபத் ரஹ்மான் மௌலவியுடையது, இன்னொன்று நௌஷாத் மௌலவியுடைய ஜமாத்துல் முஸ்லிமீன், இன்னொன்று ஏற்கனவே பாகிஸ்தானோட இருக்கிறாங்களே அவங்க, இன்னொன்று இந்த அஜ்மல்னு சொல்லி ஒரு ஆள் அவரும் ஜமாத்துல் முஸ்லிமின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் குறவு, ஒரு கிட்டத்தட்ட 5 கூட தான் வரும், இன்னும் கொஞ்சம் நாள் போகலை. இவங்க 5 பேருடைய வாதம் தான் இது. ஒரு ஆள் உமரலியை மட்டும் சொல்லலை, இந்த 5 குரூப்பும் ஒட்டுமொத்தமாக சொல்லும். ஹதீஸ் ஆய்வு செஞ்சுட்டு ஏத்தாளைக்குள்ளே போய் ஜமாத்துல் முஸ்லிமில் சேரணும், அங்கே வேறு 5 அது ஆய்வு வேறு செய்யும், அது வேறு பிரச்சனை. சரி, இப்போ வாங்க, இவங்களோடு போய் யார் சேர்ந்து பையத்து செய்யவில்லையோ அவர்கள் முஸ்லீம்கள் இல்லை. அதில் ஆதாரம் என்ன, உதாரணம் என்னடா, இப்போ சவுதியில் இருக்கிறார் ஷேக் சுதைசி காரி, இவருக்கு இஸ்லாத்துக்கு வரணும்னா ஏத்தாளைக்கு போய் ஜசீம் மௌலையை சந்தித்து அவர்கிட்ட தான் இஸ்லாத்துக்கு வரணும். இப்போ அமெரிக்காவோட ஜனாதிபதி அந்த ட்ரம்மா என்ன பேர் உண்டு, அந்த ட்ரம்முக்கு இஸ்லாத்துக்கு வரணும்டா அவர் நேராக என்ன செய்யணும், ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஏத்தாளையில் போய் ஜசீம் மௌலைக்கு இங்கிலீஷும் தெரியாது, என்ன பண்ணுவாரோ தெரியல, அங்கே போய் இஸ்லாத்துக்கு வரணும். இதை நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலை, அவனோட கொள்கை. இதை இப்படி உதாரணம் காட்டுறது என்னடா, இந்த இஸ்லாம் ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு மார்க்கமே, இது இப்படியா இருக்கும்ட்டு நீங்கள் சிந்திக்கணும், விளங்குதா? இதான் இவங்களோட கொள்கை. இவங்களில் போய் யார் जिन लोगों को जमातुल मुस्लिमीन के अमीर के हाथ बैअत नहीं की वो मुस्लिम नहीं है. पाकिस्तान किताब यार जमातुल मुस्लिमीन अमीरिन கையில் பையத்து செய்யலையோ அவர் முஸ்லிம் இல்லை. ஒரு கேள்வி கேட்டாங்க மசூத் அஹமத் ஸ்ரீலங்கா வந்த நேரத்தில், क्या कश्मीर में जिहाद हो रही है? காஷ்மீரில் ஜிஹாது நடக்குறாங்க. नहीं है, कश्मीर में जिहाद नहीं है, क्यों वहाँ पर मुस्लिमीन नहीं என்றார். அங்கே முஸ்லிம் இருந்தால் தானே ஜிஹாது உண்டு. அதானே அவரோட கொள்கை. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், நாங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவோம். யார் மட்டும்? ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற அந்த இயக்கம் மட்டும்தான் சொர்க்கத்துக்குள்ளே போகும். அந்த இயக்கத்தை தவிர ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு தௌஹீத் ஜமாத்தில் உள்ள எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, தப்லீக் ஜமாத், ஜமாத் இஸ்லாமி, எந்த இயக்கங்கள் மதுஹபுகள் எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே நான் வேறு இன்னொரு பிரச்சனை நிற்கிது. இதில் அகீதா ரீதியான சரிவுலையெல்லாம் பார்க்க வேண்டியது. இப்போ நான் இங்கே அதை பிரிக்கலை. இவங்களை தவிர உள்ள மற்ற எல்லா அமைப்புகளும் அவர்கள் நரகத்துக்கு போவாங்கன்றாங்க. என்ன ஆதாரம்? 73 கூட்டமாக பிரியும், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். அந்த ஒரு கூட்டம் நாங்கள் தான். யார்? ஜமாத்துல் முஸ்லிமீன் தான். அந்த ஹதீஸை பற்றி உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன் நான். அடுத்தது என்னென்னா பையத். பையத் என்பது இஸ்லாத்தினுடைய நுழைவாயில். இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் நுழையணுன்னா பையத்து செஞ்சு ஆகணும். யார் பையத்து செய்யலையோ அவர் முஸ்லீம் இல்லை அப்படின்றாங்க. அடுத்த இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க, அதில் அவங்களுக்கு போதிய விளக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபிர்கா பந்து ஷிர்க் ஹே, பிரிவினைவாதிகள் ஷிர்க்குவாதிகள். இப்போ ஜார்க்கண்ட் பேர் வைக்கல ஷிர்க்கு, அப்படி தானே, இயக்க பேர் வைக்கல ஷிர்க்கு, பிரிவினைகள் ஷிர்க்கு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதுக்கு சில அல்குர்ஆனிய வசனங்களை ஆதாரம் காட்டுறாங்க. அவங்க காட்டின ஆதாரம் என்ன, அதை எப்படி அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதையும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வேன். அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் அவங்களோட கொள்கை குலைக்கிறோம். அப்போ ஃபிர்கா பந்து ஷிர்க் ஹே
பிரிவினைவாதிகள், ஷிர்க்குவாதிகள். ரைட். இப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்யணும்னா, மதுஹலுல் இஸ்லாம்னு சொல்கிறாங்களே, பையத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை, அது இஸ்லாத்தின் நுழைவாயில்னு சொல்கிறாங்களே, இது இஸ்லாமிய பார்வையில் சரியானு பார்ப்போம். அதுக்கிடையில் இஸ்லாத்தில் அடிப்படை கோட்பாடு என்னென்னு தெரிஞ்சால் தான் மதுஹலுல் இஸ்லாம் என்னென்னு நமக்கு விளங்கும். இஸ்லாத்தில் அடிப்படை என்னென்னு கேட்டால், இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஒரு அடிப்படையை சொன்னாங்க. வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூல், எல்லா சமுதாயங்களுக்கும் நாம் தூதர்களை அனுப்பினோம். அவங்க வந்து சொன்னது என்னன்னா, அனி அப்துல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடிமையாகி விடுங்கள், அல்லாஹ் அல்லாத எதையெல்லாம் வணங்குறீங்களோ விட்டுருங்க. இதில் சுருக்கம் என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் வேறு எந்த கடவுளும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாம்னு சொல்றோம். இதுதான் நபிமார்களுடைய போராட்டம். இதை அல்லாஹ் நிறைய சொல்றான். உதாரணமாக, ஷரஅ லக்கும் மினத் தீனி, மார்க்கமாக உங்களுக்கு நான் ஆக்கியிருக்கிறேன், மா வஸ்ஸா பிஹி நூஹன், நூஹ் நபிக்கு எதை உபதேசம் பண்ணினானோ அதைத்தான் உங்களுக்கும் என்ன செய்திருக்கிறேன், மார்க்கமாக ஆக்கியிருக்கிறோம். ஒமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நாம் வசியத்து செய்ததும், வ மூசா வ ஈசா, மூசா ஈசா இவர்களுக்கெல்லாம் வசியத் என்னண்டா, அன் அகீமுத்தீன், நீங்கள் இந்த தீனை நிலைநாட்ட வேண்டும், வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுகிற வேளையில் இந்த மார்க்கத்தில் நீங்கள் பிளவுபட்டு விடக்கூடாது சொல்லிபோட அல்லாஹ் சொல்றான். கபுர அலல் முஷ்ரிகீன, இந்த இணை வைப்பவர்களுக்கு பாரமாக இருக்கிறது. எது பாரமாக இருக்கிறது? மா ததுஊஹும் இலை, எதை நோக்கி அவர்களை அழைக்கிறீர்களோ, எதை நோக்கி அழைக்கிறீங்க? அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று நீங்கள் அழைப்பது, அந்த அழைப்பு அவர்களுக்கு பழுவாக இருக்கிறது. அது எப்படி நாங்கள் வணங்குறதெல்லாம் விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒருத்தனை எப்படி கடவுளாக்குறது? அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கி கொண்டு வந்த மக்களுக்கு ஒரே ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்கிற இந்த தௌஹீத் அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இதே மாதிரி நீங்க திருமறை குர்ஆன்ல நிறைய பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களை அழைத்தார்கள். எப்படின்னு சொன்னா, அதாவது குல் யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, தஆலு வாங்க, எங்க வாங்க, இலா கலிமத்தின் சவாஇம் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு பொதுவான ஒரு கொள்கைக்கு வாங்க. அது என்ன கொள்கை? அல்லா நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது, வழிபடக்கூடாது. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்து விடக்கூடாது. வலா யத்தஹித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு எங்களில் சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஃபஇன் தவல்லவ், நீங்கள் இதை புறக்கணித்து விட்டால், ஃபகூலு ஷ்ஹது பிஅன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று யார் சொல்றது? அல்லாஹ் சொல்றான். அப்ப அவனோட அழைப்பு என்ன? அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும், தௌஹீத், அல்லாஹ்வை மட்டும் வணங்குறதுக்கு வாங்க. வேற எவனும் வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் இல்லை. அல்லாஹ்ட இடத்துல மனிதர்களை கொண்டு போய் வைக்கப்படாது. இன்றைக்கு வச்சுக்கிறாங்களே தலைவர்களை, அவர் சொன்னா சரியாயிக்கும், இவர் சொன்னா புல வராது, அவர் புல சொல்லுவார், அவர் எப்படி படித்தவர், இதெல்லாம் கூடாது. அல்லாஹ் ஒருத்தரை மட்டும் வணங்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். இது சூரா ஆல இம்ரான்ல 64 வசனம். வைதா கீலலஹும், அவர்களுக்கு நீங்கள் அழைத்தால், இத்தபி எப்படி தஆலு இலாமா அன்ஸலல்லாஹு வ இலர் ரசூல், அல்லாஹ் இறக்கியதன் பாலும் அவனுடைய தூதரின் பாலும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால், காலு ஹஸ்புனா மா வஜதுனா அலைஹி ஆபானா, எங்கட மூதாதையர்கள் சொன்னது எங்களுக்கு போதும்ன்றாங்க. அப்ப இந்த இடத்துல அழைப்பு என்பது அல்லாஹ்வை நோக்கி அழைத்தல், இதான் அழைப்பு, விளங்கிக் கொள்ளணும்.